ஜெர்மனியின் மெக்லன்பர்க் வெஸ்டர்ன் பொமரேனியாவில் வசிக்கும் பலர் ஈகோலை பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை சுமார் 17 பேர் வரை இதனால் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளதோடு அவர்களில் பெரும்பாலானோர் குழந்தைகள் என தெரிவிக்கப்படுகிறது. இதில் ஒருவருக்கு தீவிர சிகிச்சை தேவை என கூறப்பட்டுள்ளது. அத்துடன் பெல்ஜியன் நர்சிங் ஹோம்களில் சுமார் 20 பேர் ஒரே வகையான பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் 4 உயிரிழந்துள்ளனர். இந்த தொற்று நோய்க்கான காரணத்தை கண்டறிய மேலும் சில காலம் தேவைப்படும் என நிபுணர்கள் கூறுகின்றனர். பாதிக்கப்பட்டவர்கள் ஒரே உணவை சாப்பிட்டார்களா அல்லது ஒரே இடங்களுக்கு சென்றார்களா என்பது தற்போது சோதிக்கப்பட்டு வருகிறது. நிலைமை இன்னும் ஆபத்தானதாக இல்லை என்று மருத்துவர்கள் கூறினாரும் தொடர்ச்சியான பரவலை தடுக்க மேற்கூறியது போன்ற கேள்விகளுக்கு பதில் கிடைக்க வேண்டும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர். எவ்வாறாயினும் இந்த புதிய தொற்று நோய் பரவல் 2011ஆம் ஆண்டு ஜெர்மனியில் 3800க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 50க்கும் மேற்பட்டோர் இறப்பதற்கு காரணமாக இருந்த பாரிய ஈகோலை பாக்டீரியா பரவலை நினைவூட்டுகிறது. நாடு தழுவிய அளவில் ஈகோலை பாக்டீரியா பரவலுக்கான அறிகுறிகள் இல்லை என்றாலும் அதனை உன்னிப்பாக கவனித்து வருவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். ஈகோலை என்பது கால்நடைகளால் காணப்படும் ஆபத்தான வகை பாக்டீரியா ஆகும். இது பொதுவாக அசுத்தமான உணவு மூலம் மனிதர்களுக்கு பரவுகிறது. இந்த பாக்டீரியா கடுமையான வயிற்றுப்போக்கு மற்றும் சில சந்தர்ப்பங்களில் சிறுநீரக செயலிழப்பை கூட ஏற்படுத்தும். இது அதிக அளவில் குழந்தைகளின் உடலில் பரவக்கூடியது என அறிவுறுத்தப்படுகிறது.